காரணம் இயேசு வருகையில் வெட்டாந்தரையாய் போவோம் என்று கேட்டோம் 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 கேட்டோம். எங்கள் இயேசு எப்பொழுது வருவார் என்று. மலைகளை கேட்டோம் எப்பொழுது எங்கள் இயேசு வருவார் என்று. அது மலைத்தே நின்றது தெரியாது என்றது. காரணம் இயேசு வருகையில் பெயர்ந்து நொறுங்கி போவோம் என்று. கேட்டோம் 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 எங்கள் இயேசு எப்பொழுது வருவார் என்று. மேகத்தை கேட்டோம் எப்பொழுது எங்கள் இயேசு வருவார் என்று. அது வேகமாய் சென்றது தெரியாது என்றது. காரணம் இயேசு வருகையில் வாகனமாய் வருவோம் என்று. கேட்டோம் 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 எங்கள் இயேசு எப்பொழுது வருவார் என்று. தேவ தூதரை கேட்டோம் எப்பொழுது எங்கள் இயேசு வருவார் என்று. அவர்கள் ஆனந்தம் கொண்டனர் தெரியாது என்றனர். காரணம் இயேசு வருகையில் நாங்களும் கூட வருவோம் என்று. கேட்டோம் 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 எங்கள் இயேசு எப்பொழுது வருவார் என்று. இயேசுவை கேட்டோம் எப்பொழுது தேவாவும் வருகை என்று. இயேசு அமைதியாய் நின்றார் தெரியாது என்றார். காரணம் என் வருகையின் நாளை ஒருவரும் அறியார் என்றார். கேட்டோம் 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 எங்கள் இயேசு எப்பொழுது வருவார் என்று. பார்த்தோம் 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 எப்பொழுது தரிசனம் தருவார் என்று. ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினால் தேவன் நம்முடைய எதிர்பார்ப்பை எல்லாம் தேவன் அறிகிறார். நீங்கள் விழித்திருங்கள், விடாதிருங்கள், காத்திருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். எப்பொழுதும் தேவனிடத்திலே விசுவாசமாய் இருங்கள் என்று தேவன் சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த செய்தி கேட்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தை அவர்களுக்கு போதுமானதாய் இருக்கும் என்று நாங்கள் அறிகிறோம் அப்பா. ஏனென்றால் நீர் சொன்ன வார்த்தைகளை அப்பா எடுத்து அவர்களுக்கு சொல்லி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இது எங்களுக்கும் அவர்களுக்கும் பிரயோஜனமாய் இருக்கிற அப்படின்னாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நாளில் இருந்து ஆண்டவரே அப்பா தேவனை நாங்கள் பற்றி கொள்கிறோம். தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய், தேவனிடத்திலே ஆமாண்டரு பிடித்திருக்கிறவர்களாய், தேவனுடைய ஆமாண்டின திட்டத்திலே விடாதிருக்கிறவர்களாய் நாங்கள் ஆண்டவரை காணப்பட எங்களுக்கு உதவி செய்யலாமா. நாங்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருந்து அப்பா எங்கள் வாழ்க்கையில உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஜெயம் கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை வைத்திருக்கிற இந்த கிருபையின் காலத்திலே எங்களை தேற்றி வருகிற நோக்கத்தை, இயக்கத்தின் திட்டத்தை புரிந்து அறிந்து நன்றியோடு போய் சோதரிக்கிறோம். இது அநேகர்களுக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமாக உள்ள வார்த்தையினால நாங்கள் அலங்கரிக்கப்பட்டபடினாலும் உங்களுக்கு சோதரம். தொடர்ந்து உங்களுடைய இயக்கத்தை, நோக்க திட்டத்தை எங்கள் வாழ்க்கை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரன் கடந்து செல்வோம்.